எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். தகவல் காலையிலே அதிர்ச்சியான தகவல். 21 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அந்த ஈரான், அமெரிக்கா அந்த பிரச்சனை முடியல. அதால் அமெரிக்காவோட துணை அதிபர் கிளம்பி போயிட்டாரு பாகிஸ்தான் விட்டு. எப்பயுமே ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரணும்னா, நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஒன்று சொல்லு. 2 பேரும் சம்மந்தப்பட்டு ஒத்து போனால் தான் அந்த பிரச்சனை முடியும். நான் சொல்கிறது மட்டும்தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறது என் காதிலே விழாதுன்னு நினச்சா எந்த பிரச்சனையுமே தீர்வு வராது. அப்படி தான் ஈரான் அந்த விஷயத்தில், அந்த அணு ஆயுதம் தயாரிக்கிற விஷயத்தில் உறுதியாக நிற்குது. அது நான் தயாரிக்க மாட்டேன் அப்படின்னு அது சொல்லலை. அதாவது அது ஒத்துக்கலை. இனிமேல் நான் தயாரிக்காமல் விட்டுறேன் அப்படின்னு அந்த ஒத்துக்காதனால இந்த பேச்சுவார்த்தை முடிவு அடையலை, அது சமாதானம் ஆகலை அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வெளியே வந்திருக்கு. இருக்கட்டும். இந்த கல்ஃப் கண்ட்ரிலேயே பெட்ரோல் விலை ஏறிட்டு இருக்குது சவுதியில். அதாவது சவுதியில் இந்த 91, 95, 98ன்னு 3 ரக பெட்ரோல் இருக்கும். அதில் 91, 95 ரேட் ஏறல. 98ன்ற அந்த பெட்ரோல் மட்டும் 2 தினார் 93 ஹலாலாக இருந்துச்சான். இப்போ 3 தினார் 73 ஹலால் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே வந்திருக்குது. இது இந்த பெட்ரோல் இந்த ஹை ரேஞ்சு கார் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் போடுவாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. நம்மளை மாரி ஆளுங்களாம் அதிகம் அந்த 91, 95 டிரைவருங்க ஓட்டுற கார்லாம் அந்த வகை பெட்ரோல் தான் அதிகம் இருக்கும். சரி, இப்போ முன்னாடி இருக்கிற கடையில் போய் சிக்கனும் கச்சஃபும் கேட்டாங்க. அது போய் வாங்கி எடுத்து போய் தரலாம். முன்னாடி இருக்கிற கடையிலே இந்த டைம் சிக்கன் கிடச்சிருச்சு. அது இந்த பெரிய கச்சப் எடுத்துக்கலாம். இது 2 மட்டும்தான். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். இது திறந்தா உருளைக்கிழங்கு, இது திறந்தா சாப்பாடு சிக்கன். இதெல்லாம் பிசைஞ்சு சேஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது, சாப்பிடுவோம். வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வாங்கின்னு வரணுமா? எங்கே போய் வாங்கினார் குமார் அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் மாமா போட்ட அப்படின்னு கேட்டேன். உனக்கு எங்கே விருப்பம் இருக்குது அங்கே போ, சூக் மன்னார் போகிறதா இருந்தாலும் போ, இல்லைனா தைமா போகிறதா இருந்தாலும் போ அப்படின்னாங்க. எங்கே போகிறதுன்னு குழம்புறேன். சூக் மன்னார் போனால் ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸ், பனானா, தக்காளி எல்லாமே கிடைக்கும். ஒரு டைமு தைமாவில் இதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் நம்ம சூக் மன்னாரே போய் வாங்கின்னு வரலாம். எப்பயுமே வாங்குகிற அதே காய்கறி தான். அரபி கொஞ்சம் தப்பாக சொன்னால் மன்னிச்சுனுங்க. டொமாட், பொத்தாத், பசால், தும், கியார், பில்பில் பாரத், அப்புறம் மோஸ், அப்புறம் லெமோன். ஹாப்பிலுக்கு துஃபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் ரமான், அப்புறம் கோஸ்பரா, பக்தோனஸ், ஜிர்ச்சீர் அது கொஞ்சம் எடுத்துக்கினா, கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கினா, அப்புறம் கோஸ் கொஞ்சம் எடுத்துக்கினேன். அரபி சரியா? இந்த 4 பொருள் வாங்க என்ன அக்க போகிறேன்றங்க. ஏடிஎம்கெல்லாம் காசு இல்லை. காலையில் தான் காசு இல்லைன்னு சொன்னேன், காசு போட்டு விட்டார். திரும்பி மதியமாக வாங்குகிறேன், காசு திரும்பியும் இல்லை. அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஏன் தான் இப்போ ஏடிஎம் கார்டு காசு இல்லாமல் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நான் என்றைக்கு ஊருக்கு போகிறேன்னு சொன்னனோ அதிலேருந்து காசு இல்லை. என்ன தான் தாயா புள்ளன்னு வாய்க்கு விட்டாலும் நம்ம மேலே நம்பிக்கை இருக்காது. இந்த பொருளோட பில்லு 19 தினார் 925 ஃபில்ஸ். நம்பர் காசுக்கு 6001 ரூபா. எடுத்து லிஃப்ட்டில் வைப்போம். கத்தா 4க்கு போக சொல்கிறாங்க மேடம். ஸ்வீட்டு வாங்கின்னு வர. ஸ்வீட்டுனா என்ன, அது ஒரே ஸ்வீட்டு தான் வாங்குவாங்க. என்னது கீமாத், அது மட்டும்தான் வாங்குவாங்க. வேறு என்ன ஸ்பெஷலாக வாங்க போகிறாங்க? அதை வாங்கினாலும் நம்மளால் அதிகம் தின்ன முடியாது. ஏன்னா இந்த சளி நம்மளை விட்டு போவனான்னுது. போகலாம், இப்போ வாங்கி எடுத்து போய் தரலாம். நம்ம நினைச்ச அதே ஸ்வீட் தான் வாங்கிட்டு போய் வைப்போம். எடுத்துன்னு போய் வைப்போம். இந்த குவைத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த குவைத் கவர்மெண்ட்டோ இல்லை அதுக்கு கீழே வேலை செய்கிற இந்த குவைத் போலீஸ், இல்லை குவைத் ஆர்மி, இல்லை நேஷ்னல் பாதுகாப்பு படை, இவங்க எல்லாருமே இந்த குவைத் கவர்மெண்ட்டை எப்படி பாதுகாத்து எந்த அளவுக்கு செக்கிங் பண்ணி எந்த அளவுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு. இந்த போர் நடந்த காலகட்டத்திலையும் சரி, இப்போ போருக்கு விடுபட்டு இருக்கிற எந்த காலகட்டத்திலையும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி காலகட்டத்திலையும் சரி, செக்கிங் அதிகமாக இருந்துனே இருக்கும். அதுமாரி நல்லா பாதுகாத்துனே இருக்கும். அதை உறுதிப்படுத்துகிற மாரி இன்றைக்கும் செக்கிங் நடந்துருக்குது. இந்த சாலை பாதுகாப்பு இல்லை சில சட்டங்களை அமுல்படுத்துறது அப்படின்னு எப்பவுமே கண்காணிச்சுன்னு இருக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியப்படுத்துகிற மாரி இந்த அஃபிஷியலாக இந்த வீடியோ இந்த குவைத் கவர்மெண்ட்டே வெளியிட்டு இருக்குது. இங்கே இருக்கிற டிரைவருங்களோ இல்லை மற்ற வேலை செய்கிறவங்களோ, உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கம்பல்சரி உங்களோட டிரைவிங் லைசன்ஸோ இல்லை உங்களோட சிவில் ஐடியோ இல்லை உங்களுக்கான விசாவோ எல்லாமே எனி டைம் உங்கள் கையில் வச்சுனே இருங்க. அப்படி பர்ஸ் மிஸ் பண்ணிட்டாலும் மொபைல் ஐடி யூஸ் பண்ணி அதை காட்டிக்கலாம். மொபைல் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா செக்கிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துன்னு இருக்குது.
கவனமாக இருங்க. எங்கே போனாலும் எச்சரிக்கையாக உங்களோட சிவில் ஐடி, உங்களோட லைசன்ஸ் எடுத்துனே போங்க. இன்றைக்கான ஒர்க் முடிஞ்சுது. இன்றைக்கான வேலையும் முடிஞ்சுது. தகவலும் எதுவும் பெருசாக வரல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேலை எப்படி வருது, நாளைக்கு தகவல் எப்படி வருது, நாளைக்காவது ஏதாவது புது புது தகவல் வருதா, நாளைக்கு வேலை ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய். தேங்க்யூ.